ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மாமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி திருச்சியில் இருக்க மாமா வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். மதியம் 2:10 2:15 இன்டர்சிட்டி இருந்தது. ஸோ அதில் தான் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஊருக்கு கிளம்புறதுல ஒரே ஹாப்பினஸ். ஃபைனலி ட்ரெயினில் ஏறியாச்சு. கிட்ஸ்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு பங்குனி உத்திரம் கழிச்சு ஒரு 4 days கண்டினியூஸ் லீவ் வந்துச்சு. ஸோ அந்த லீவில் தான் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் அப்படி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்ருக்காம ஜாலியான ஒரு ட்ரெயின் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு 7:10 கிட்ட நமக்கு திருச்சிராப்பள்ளி ரீச் ஆயாச்சு. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாமா தான் வந்திருந்தாங்க. இருக்க போகிறது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் தான். ஆனால் லக்கேஜ் எப்படி செஞ்சுனே தெரியல. இது வேறு எந்த பெரிய லக்கேஜும் இல்லை. 4 நாள் யூஸ் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 பேக் வந்த மாதிரி ஆகிட்டு ட்ராவல் கலைப்பு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு போகிற வழியே அவ்வளோ ஜோக்ஸ் ஷேர் பண்ணிகிட்டே போனோம். ஸோ சிரித்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு லைட்டிங்கில் அப்படியே உச்சி பிள்ளையார் ஜொலிச்சிட்டு இருந்தார். அவரையும் காரில் இருந்து ஒரு தரிசனம் போட்டுட்டு வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு வாசல்லே அத்தை குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமா பொண்ணோட பர்த்டே. ஸோ நைட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஃபோட்டோக்கு பீச் யூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி பண்ணுவான் நம்ம மூளை மட்டும் தான் இப்பெல்லாம் யோசிக்கும். மாதிரி நம்ம ஏதோ கொடுத்துருக்கான பொறுத்துருமே. கேக் கட் பண்ண உடனே பர்த்டேகள் எல்லாருக்கும் கேக் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இவ்வளோ குட்டீஸோட கேக் கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேகளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தது. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணால். பர்த்டேகளில் விடவும் சுற்றி இருக்க கிட்ஸ்க்கு நிறைய எக்ஸைட்மெண்ட்டு எப்படா கேக் வரும்னு. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ஜாலியாக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். ஃபேமிலியோட எந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் தான். நிறைய மெமரிஸ் நமக்கு க்ரியேட் பண்ணும். என்னதான் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்காக தனித்தனியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்றா கூடுறப்போ இருக்கிற ஹாப்பினஸ்ஸே தனி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.